ஒருத்தர் சப்தமியில் பிறந்துட்டார், அவர் பிறந்த கிழமை திங்கக்கிழமையே வந்துருச்சு அல்லது வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா தான் பிரச்சனை. இப்போ சப்தமி திதிக்கு வந்து திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஆகாது. இதே சப்தமி திதியில் பிறந்து அவர் பிறந்ததே வியாழக்கிழமை, இவங்க தாய்க்கும் குழந்தைக்கும் இவங்களுக்கு ஆகாது, ஒத்து போகாது. கோவிலுக்கு போக முடியாதவங்க எளிமையா பண்ற பரிகாரம் சொல்லுங்க. அச்சதரை ரெடி பண்ணி 4 பேர் கொடுத்துட வேண்டியது, அவ்வளவுதான். ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. சரி, இவ்வளவு நேரம் நம்ம சஷ்டி திதியை பத்தி பார்த்தோம். அடுத்து என்ன திதி இருக்குன்னு சொல்லுங்க சார். அடுத்து 7வது திதியான சப்தமி திதி. சப்தமி, சப்தம்னா 7ன்னு அர்த்தம், சரிங்களா? இந்த சப்தமி திதியில் பிறந்தவங்களுக்கு தனுசும் கடகமும் சூனியமாயிரும். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், குருவும் சந்திரன் வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி, கடகத்துக்கு அதிபதி சந்திரன், தனுசுக்கு அதிபதி குரு. அப்போ ஒருத்தர் சப்தமி திதியில் பிறந்துட்டார், இவங்களுக்கு வந்து குருவும் சந்திரனும் இவங்களுக்கு பலன் அளிக்காது. இப்போ உதாரணமாக எடுத்துக்குவோம், ஒருத்தர் சப்தமியில் பிறந்துட்டார், அவர் பிறந்த கிழமை திங்கக்கிழமையே வந்துருச்சு அல்லது வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா தான் பிரச்சனை. இப்போ சப்தமி திதிக்கு வந்து திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஆகாது. இவங்க திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இதே சப்தமி திதியில் பிறந்து அவர் பிறந்ததே வியாழக்கிழமை, குருவும் சந்திரனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கு. குருவும் சந்திரனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல வாங்கினோடனே, ஐயா நீங்கள் தத்தெடுத்தீங்களா குழந்தைன்னு கேட்டேன். சந்திரன் தாய்மை, குரு குழந்தை. இதுவே 5ஆம் இடத்துல இருக்குது, புத்திரஸ்தானத்தில். புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது ஜோதிட விதி. 5ம் 12 குழந்தை இருக்காதுன்னு சொல்றீங்க. அப்படி இல்லை தாயி, அவங்களுக்கு அந்த கிழமையாக வந்து குரு குழந்தைக்கான கிரகம், சந்திரன் தாய்மைக்கான கிரகம், அது போய் 5ஆம் இடத்தில் அமர்ந்து 5 குழந்தைக்கான பாவகம், குழந்தைக்கான வீடு 5ஆம் இடம். அப்போ குரு காலபுருஷனுக்கு 12 கூடியவர், அப்போ குரு 12ஆம் அதிபதி, குருவே போய் குரு குழந்தைக்கான கிரகம், அவர் போய் 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அவருக்கு லக்கணமே கடகம், அது விருச்சிக வீட்டில் குரு இருக்குது, விருச்சிக வீட்டில் சந்திரன் நீசம் ஆயிடுறாரு. அப்போ விருச்சிக வீடு குருவுக்கு நல்ல வீடு அல்ல அப்படின்னு ஒரு ஜோதிட விதி. 5ஆம் இடத்துல குழந்தை குரு இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஜோதிட விதி. காரக பாவனாஸ்தின்னு அதுக்கு பேர். அவர் பிறந்த திதி சப்தமி திதி. சப்தமி திதியில் பிறந்து அவர் வியாழக்கிழமை பிறந்துடுறாரு. அவர் அந்த குருவுடைய சந்திரனும் சேர்ந்துருது, உட்காந்த வீடு 5ஆம் இடம். அப்போ வாங்கினோடனே திதி இந்த கிரகம் சேர்க்கை எல்லாம் பார்த்துட்டு, சார் குழந்தை ஏதாவது தத்தெடுத்தீங்களா சார்? கரெக்டு சார் அப்படின்ட்டு. தத்துப்புத்திர யோகமா சார்? 10-12 தத்துப்புத்திர யோகம். 5ஆம் அதிபதி 10-12 தொடர்பு கொண்டாலே தத்துப்புத்திர யோகம். ஆமாம் சார் தத்தெடுத்தோம் சார், ஆனால் அது வேறு மாதிரி தத்தெடுத்துக்க மாதிரி காட்டுது சார்னு. ஆமாம் சார் உயிரினு தானம் வாங்கி குழந்தை பார்த்துக்கிட்டோம். அக்யூரஸியாக அது சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு அது பாதிப்பாக இருக்குது. அப்போ அந்த குழந்தையும் தாய்மையுமே அவங்களுக்கு பிரச்சனை. இவங்க தாய்க்கும் குழந்தைக்கும் இவங்களுக்கு ஆகாது, ஒத்து போகாது. எங்கள் அம்மாவும் என் பேச்சு கேட்கல, என் பிள்ளையும் என் பேச்சு கேட்கலன்னு வாங்க. என் பையனும் என் பேச்சு, குழந்தைகளுக்கு எனக்கு ஒத்து போகலை, எங்கள் அம்மாவும் எனக்கு ஒத்து போகலை. எதனால் அப்படி? சந்திரன் தாய், குரு குழந்தை, அதனால் இந்த உறவு எனக்கு ஒத்தே போகலை. ஒன்றும் குழந்தை இல்லை, எங்கள் அம்மா சின்ன வயசுல இல்லை, அவ்வளோதான் மேட்ரு. யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியுன்றீங்க. இந்த 2 கேரக்டருமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுன்னு சொல்ல வரேன். அந்த கிழமையாக வரும் பொழுது மட்டும்தான் அதை பேசணும். அந்த கிழமையே இல்லை, திங்கக்கிழமையும் இல்லை, வியாழக்கிழமையும் இல்லை, அவர் பிறந்தது சப்தமி திதி. அந்த சந்திரனும் குருவும் பாதிப்பு கொடுக்கும், பெருசாக பாதிப்பு கொடுக்காதுன்னு சொல்ல வரேன். கிழமை தான் இங்கே ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. அவங்க என்ன கிழமைங்கிறத வச்சு தான் முடிவெடுக்கணும். சரி, இப்போ ஒரு டெஸ்ட் பேபிக்கு முயற்சி செய்கிறாங்க. இன்னைக்கு இங்கே என்ன தேதி? சப்தமி தேதின்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு கிழமை திங்கக்கிழமை, இன்னைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ புதன்கிழமை அந்த மாதிரி போனால் நல்லது நடக்கும்? ஒன்றுமே பண்ணாது. பரிகாரமே அதுதான். புதன்கிழமை போகணுன்றது, புதன்கிழமை போகிறது பரிகாரம். குருவும் சந்திரனும் சேர்ந்தா சந்திரசேகர். இவங்க வழிபாடு என்ன செய்யணும்? சந்திரசேகர ஈஸ்வரரை தான் பிடிக்கணும். அல்லது சப்தமி, இது பேரே வருதா இல்லையா? சப்த ரிஷீஸ்வரர், லால்குடி டவுன், திருச்சி லால்குடி டவுனில் சப்த ரிஷீஸ்வரர்.
என்னுடைய திதி பரிகாரம் வேற, மற்றவங்க திதி பரிகாரம் வேற. இந்த வழிபாடு செய்கிறது சிறப்பு. அந்த கோவில்ல போய் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா? செய்யலாம். இல்லை, வழிபாடு செஞ்சது போதும். சுவாமிக்கு போய் வஸ்திரம் சாத்தி அங்கே இருக்க அர்ச்சகர்களுக்கு நம்மளால் ஆன தானம் கொடுத்து, அவங்களுக்கான தானம் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது சிறப்பு. கோவிலுக்கு போக முடியாதவங்க எளிமையா பண்ற பரிகாரம் சொல்லுங்க. அச்சதை ரெடி பண்ணி 4 பேர் கொடுத்துட வேண்டியது, அவ்வளோதான். சந்திர அரிசி குறு மஞ்சள், நல்லா மஞ்சளை பவுடர் பண்ணி சந்திரன் தண்ணியில் கலக்கி அரிசி இதை ரெடி பண்ணி அச்சதை ரெடி பண்ணி 4 பேருக்கு ரோட்டில் வரவங்களுக்கு இந்தங்க அச்சதை வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட வேண்டியது. வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடாது. அவங்க கிட்ட கொடுத்துட்டு பரிகாரம். நமக்கு கிழமையை தவிர்க்கிறது. அந்த திதி வந்துருச்சு. இன்னைக்கு உதாரணமாக வச்சுக்குவோமே, காலண்டர் எடுத்து சொன்னே பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. இன்னைக்கு என்ன திதி? சப்தமி. சரி, இன்னைக்கு ஏதாவது வியாழக்கிழமை இருக்கா அல்லது திங்கக்கிழமை இருக்கா? சந்திரன் அன்றாடம் படி கலக்கிறது சந்திரன் தான் குபேரன். ஒரு பணத்தை யார்கிட்ட போய் எதிர்பார்த்து இன்றைக்கி போயிடக்கூடாது. சரி, வந்துருச்சு. இன்றைக்கி ஒருத்தர் நம்பி பணம் வாங்க போகிறோம், இன்றைக்கி பிரயாணம் பண்ணுறோம், அல்லது வெளிநாடு பிரயாணம் வருது, வேறு வழி இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அச்சதை ரெடி பண்ணி ஒரு 9 பேருக்கு அல்லது ஒரு 4 பேருக்கு அல்லது 7 பேருக்கு, 7வது திதி சப்தமி, 7 பேருக்கு தானம் கொடுத்துட்டு போயிடலாம். அவ்வளோ வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க. மேக்சிமம் தவிர்ப்பது நன்மை, வேறு வழியே இல்லை. இன்றைக்கி எனக்கு ஆஸ்திரேலியா ஃப்ளைட் ஏறி ஆகணும், சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறி ஆகணும். இன்றைக்கி என்ன திதி? சப்தமி திதி. அப்போ இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை. ஆகா, சந்திரன் இன்னைக்கு திதி சூன்யத்தில் மாட்டிட்டாரு, வழி இல்லை. சந்திரன் தான் பிரயாண கிரகம். சரி, இப்போ நீங்கள் பரிகாரம் சொல்லும்போது அட்சதையை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னீங்க. இதை பெரும்பாலும் யாரும் வாங்க மாட்டாங்க, பிரசாதம் போது வாங்கி சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த அரிசி கலந்து கொடுக்குறாங்கன்னு ஒரு சிலர் பயந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பரிகாரம் எப்படி செய்யறது? பொதுவாக வந்து அச்சதை கொடுக்கும் பொழுது வாங்குவது சிறப்பு. ஏன்னா நீங்கள் கஜகேஸ்வரி யோகத்தை வாங்குறீங்க, குருணா யானை, சந்திரன் கேசரி, கஜகேஸ்வரி யோகத்தை நீங்கள் வாங்குறீங்க. யாராவது அச்சதை கொடுத்தா வாங்கிக்கிறணும். முதல்ல நம்ம கலாச்சாரம், பாரத கலாச்சாரம், வாழ்வதற்கு கஜகேஸ்வரி யோகத்தை தான் அவங்க தலையில் போடுறாங்க தாயி. அது மறுத்துட்டாங்கன்னா அது அவங்க தப்பு. சரி, யார் வாங்கலை? உங்கள் கேள்விக்கே வருவோம். சப்த கன்னிகள் கோயிலில் இருக்காங்களா இல்லையா? அவங்க பாதத்தில் வச்சிட வேண்டியது, அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சால் சிறப்பு. வழிபாடு செஞ்சு அவங்க பாதத்தில் வச்சு, சப்த கன்னிமார்களே, நான் சப்தமி திதி என்று நான் பிறக்கவில்லை, ஆனால் தற்பொழுது சப்தமி திதி நடந்து கொண்டிருக்கிறது. சந்திரனும் குருவும் பாதிப்பில் இருப்பதால் கிரகங்களை கட்டுப்படுத்துறது யாரு? நவகிரக நாயகிகள். சரியா? இங்கே சப்த கன்னிகள் அவங்க பாதத்தில், அதில் கௌமாரிலாம் வந்துடும். சரியா? அவங்க பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு, இவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த அச்சதையெல்லாம் வரிசையாக வச்சுட்டு கும்பிட்டுட்டு யாருக்காவது கல்கண்டு கொடுத்துட்டு போகலாம். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.